ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொராட்டா சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பெப்பர் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா இல்லைன்னா நீங்கள் தனியா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக கலரை டார்க் ஆக்கிடக்கூடாது, அது மசாலா நல்லா இருக்காது. லைட்டாக மீடியமாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூலாக விட்டுருங்க. அது ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கிலோ சிக்கனை நான் ஒரு லெமன் ஜூஸும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். இப்போ நான் கிரேவியோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஆயிலும் கீயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் பே லீஃப், பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த மாதிரி எந்த ஸ்பைசஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸ் கொஞ்சமாக அந்த ஆயிலில் பொரியணும். பொரிஞ்சதுமே அதில் 2 வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். ஆனியன் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இப்போ ஆனியனும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறேன். அரைச்சி ஆட் பண்ண இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கிரேவி கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகணும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே பெப்பர் மசாலா நான் ரெடி பண்ணதுலேயே காரம்லாம் இருக்குது. அதனால பார்த்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 kg சிக்கன் நான் லெமன்லேயும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தால அந்த சிக்கனையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த பெப்பர் மசாலா, அது ஒரு நல்ல 4 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. மசாலா போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வந்துடும். எந்த வாட்டரும் நம்ம ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இந்த தண்ணி வத்துற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும் இல்லை எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த தண்ணியை நம்ம அப்படியே கொஞ்சம் குக் பண்ண தண்ணி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது குக் ஆகிற கேப்பில் நான் பரோட்டாவும் ரெடி பண்ணுறேன்.
பொரோட்டா நான் ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பொரோட்டாவை இப்போ நம்ம சுட்டுடலாம். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பொரோட்டாவும் நல்லா கீலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பொரோட்டாவோட, சப்பாத்தியோட, தோசையோட எல்லாத்தோடைய சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த குட்டி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thanks for watching.